ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் சில க்ளீனிங் டிப்ஸ் அப்புறம் கிச்சன் டிப்ஸ் இதை பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க சொல்கிறது தான். ஆனாலும் நான் இதை ஒரு தடவை என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். டிப் நம்பர் 1, கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா ஆஞ்சிட்டு அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டுட்டு ஆஞ்சி வச்ச கொத்தமல்லியை போட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மாம்பழத்தை அழகாக வெட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ரொம்ப நல்லா பழுத்துருக்கு அப்படின்னா அந்த மாம்பழத்தை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டுறதுக்கு ரொம்ப தோல் சீவறதுக்கு கொலலாம் இருக்காது. தோல் சீவி வெட்டி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது ஜூஸெல்லாம் இல்லாமல் சாத்துக்குடி எப்படி ஜூஸ் பிழிகிறதுன்னு பார்க்கலாம். சாத்துக்குடியை 2 கட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வச்சு அப்படியே சுற்றி விட்டோன்னா அதில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா வந்துடும். இப்போ சாத்துக்குடி ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னும்போது இந்த பேக் சைடில் இருக்கிறத வச்சு சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விஸ்கால் அடி சுற்றி விட்டோம் அப்படின்னா அழகாக எல்லா ஜூஸும் நல்லாவே வந்துடும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் ஒன்று கூட நிற்காது, அப்படியே வந்துடும். அப்புறம் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பிகினர்ஸ்க்கெல்லாம் வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது கண்ணில் தனியாக வரும். என்னமோ அடித்த மாதிரி அழற மாதிரி வரும். அவங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து அப்படியே அருவாமனையில் மேலே அப்படி சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டினா எவ்வளோ வெங்காயம் வேணாலும் வெட்டி தள்ளலாம். அந்த மாதிரி ஈஸியான டிப் இது. அடுத்தது இந்த பூஜை சாமான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், எவ்வளோ ரொம்ப அழுக்கு அடைஞ்சு போயிருக்கு, நிறைய அழுக்காக இருக்குது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்பு சோடா, சமையல் சோடா சொல்லுவோம்ல, அதுதான். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா லிக்விட் ஏதாவது ஊற்றலாம். சோப் லிக்விட் ஏதாவது ஊற்றிட்டு ஒரு எலுமிச்சம்பழமோ பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா அழுக்கு ஜாஸ்தி இருக்குது. நல்லா கொதிக்கும்போது இந்த பாத்திரத்தெல்லாம், வெள்ளி பாத்திரத்தெல்லாம் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதை கூட கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டுடலாம். அதுலேயே கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும். நல்லா கொதித்து அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா கலந்து விடலாம். அப்படி இருக்கும்போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் அது வந்து வெளியே வந்துடும். என்னதான் இருந்தாலும் வந்து இது ரொம்ப அழுக்கானது தான். சரி, அந்த தண்ணியிலையே நம்ம வந்து கொஞ்சம் கையால் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ரெஷ் வச்சோ, அழுக்கு நிறையா இருந்தால் அதை ப்ரெஷ் வச்சோ இல்லை ஒரு எப்பயுமே ஸ்டீல் நார் வச்சோ எது வச்சுனாலும் சரி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷ் வந்து இதுக்குன்னு தனியாக வச்சுக்கலாம். பூஜை பாத்திரத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரெஷ் வச்சுருந்தா அதை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கையால் தேய்ச்சா மட்டும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ அழுக்கு, கொஞ்சம் அழுக்கு இருந்தது உள்ளே வச்சுருந்தோம், அழுக்கு இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக போயிடும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அதை சரியாகவும் விளக்கலை அப்படின்னா இந்த மாதிரி தான் அழுக்கு அடைஞ்சு போயிடும். அதாவது நிறைய பூ வேலைப்பாடு அப்படிலாம் இருக்கும்போது அது கண்டிப்பாக அது வந்து ஒட்ட தான் செய்யும். நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் அது வந்து ஒட்டி தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு பழைய, அதாவது நான் யூஸ் பண்ணாத ஒரு பித்தளை விளக்கு, அப்புறம் வந்து ஒரு சாம்பிராணி போடுறது, அது எப்படி க்ளீன் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா புளியை எடுத்து போட்டுட்டேன். புளியை கொஞ்சம் நல்லா போட்டு அதை கொதிக்க விட்டேன். அதில் வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து இந்த சோடா தான், என்ன ஆப்பு சோடா, அதாவது சமையல் சோடா சொல்கிறோம்ல, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா, அதையும் போட்டு அது நல்லா நரைச்சி வரும். இது நல்லா கொதிக்க விட்டுலாம். ஏன்னா இதில் ஏறி இருக்க அழுக்குங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நல்லா அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா தள்ளன்னு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அந்த அழுக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே கரேன்னு அதில் இறங்கியிருக்கு. அப்போ வந்து உள்ளே அந்த தண்ணியிலையே அதை வந்து கையை வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேய்ச்சி, ஏன்னா அதில் பேக்கிங் சோடா இருக்குது. நம்ம வேணும்னா கொஞ்சம் வந்து சோப் பவுடர் கூட போட்டுக்கலாம். அதை நல்லா தேய்ச்சி அதுக்குள்ளே அந்த தண்ணியிலையே நல்லா தேய்ச்சி விட்டால் அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போயிடும். அதுக்கப்புறமா அதை மறுபடியும் நம்ம எண்ணெய்லாம் சபீனாவோ நம்ம எண்ணெய் போட்டு விளக்குவோமோ அது மாதிரி போட்டு விளக்கிக்கலாம். விளக்கும்போது அது நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் செம்பு சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த விளக்கு. அந்த கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த பாருங்கள், இப்போ வந்து நம்ம பார்த்தது எப்படி இருந்தது, கருப்பாக இருந்தது. இப்போ பாருங்கள், பரவாயில்ல, நல்லாவே அழகாக இருக்குது. புதுசு மாதிரி இருக்குது. வீடியோவை விட நேரில் வந்து பளிச்சுன்னு இருக்குது. சரி, இது முடிஞ்சதா. அடுத்தது
என்ன பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பித்தளை விளக்கு, அதில் பித்தளை சாமான் பூஜைக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை பித்தளை சாமான்களோ இருந்ததுன்னா அதை எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நிறைய பொருள்லாம் வச்சு இல்லை, சாதாரணமாக எப்படி விளக்கு பார்க்கலாம். இது என்னென்னா ஒரு விளக்கு, பித்தளை விளக்கு, எண்ணெய் பிஸ்கோடு இருக்குது, கருப்பாகவும் இருக்குது, ஒரு தட்டு இருக்குது. இதை முதல்ல என்ன பண்ணணும், இந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதில் வச்சுருக்க மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஈக்குவலாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, அதையும் போட்டு அதில் அது மூழ்கிற அளவுக்கு வினிகர், ஒயிட் வினிகரை ஊற்றி அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது சும்மா ஈஸியாக ரொம்ப கை வலிக்காமல் உடம்பு நோகாமல் செய்வோம்ல, அந்த டிப்ஸ் தான் இது. அதை நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி இருக்கா, இதை வந்து ஒரு துணி எடுத்து அதில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதில் இந்த தட்டிலையும் இந்த விளக்குலையும் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி கழுவுமோ அப்படி கழுவுனா, இதுக்கு வந்து நம்ம வந்து லெமன் போடலை, புளி போடலை, எதுவும் போடலை. இது ஒரு மாதிரி கை பக்குவம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சாமானையும் நம்ம க்ளீன் பண்ண பழகிக்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அது நம்ம அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி தான் வெள்ளிலாம் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக உள்ளே இருக்குது, லேசாக ஒரு கருப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஒரு விபூதி போட்டு, அதாவது திருநீர் போட்டு நல்லா தேய்ச்சாவே அது தன்னால் போயிடும். கையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு கிளாத் வச்சு தேய்ச்சிட்டாவே அது சரியாக போயிடும். அதே மாதிரி கோல்கேட் பவுடர், டூத் பவுடர் இருக்குல்ல, அதை வச்சு தேய்ச்சாலும் போயிடும். இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக் தான். நம்ம கற்று வச்சுக்கிட்டா நம்ம நல்லா அது மாதிரி பழகிக்கலாம். ரொம்ப அழுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும். அப்பப்போ அழுக்கை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எப்பயுமே அதெல்லாம் பழிச்சுன்னு இருக்கும். இப்போது நான் இப்போ பாருங்களேன், இதெல்லாம் வந்து நல்லா நம்ம அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் விளக்குற மாதிரி கொஞ்சம் சபீனா பவுடரோ சோப் பவுடரோ போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட வேண்டியதான். தேய்ச்சி எடுத்தால் எப்பயும் போல் அது நல்லா பளிச்சுன்னு வந்துடும். பளிச்சுன்னு வந்து விளக்கேற்றி வச்சு பாருங்களேன், நம்மளுக்கே மனசுக்கு வந்து இதமாக இருக்கும். அப்படியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெள்ளி விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதை பொருத்தும் போது அப்படியே ஒரு ஜெகஜோதியாக இருந்தது. அதனால் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து மனசு ஒன்றி செய்யும்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஈஸியாக தானே இருக்குது. எவ்வளோ அழுக்கையும் வந்து ஓரளவுக்கு நம்ம பலன்னு பொண்ணு மாதிரி ஆக்க போகிறது கிடையாது. நல்லா க்ளீனாக அழகாக ஆக்கிடுறோம்ல, அதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.